2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தங்கை கனிமொழி அவர்கள் இந்த ஆற்றுப்பகுதியில் நாங்கள் தூய்மை செய்கிறோம், கரைகளை வலிமைப்படுத்துகிறோம், 53 பாசன குளங்களை மறுசீரமைப்பு செய்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. எதுவும் நடக்கலை. அதனுடைய விளைவு தான் இந்த வெள்ளத்தால் மக்கள் பெருமளவில் பாதித்தது. எனவே இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட தாம்பரபரணி 2 கரைகளை சேர்ந்த உழவர்கள், உழவு தொழிலாளர்கள், சிறு குறு வணிகர்களுக்கு இந்த பொங்கலுக்கு முன்பு ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பொங்கல் தொகுப்பு பொருள்கள் கொடுக்குறோம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு முன்பு குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு ஒரு 25,000 ரூபாய் நிதி தர வேண்டும். அதே போல் தென்பண்ணை ஆற்று 2 கரைகள் பாதிப்பு அதிகமாக உள்ள இந்த வேளாண்குடி மக்களுக்கு சிறப்பு நிதியாக, அதிலேயும் நூற்றாண்டு விழா நாயகராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் பகுதியை சேர்ந்த சர்வதேச அரசியலை உள்வாங்கி கொண்டு பொது உடைமை கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் பேரிலே சிறப்பு நிதி என்று இந்த நிதி வளங்களுக்கு இது பெயர் வைத்து அவருடைய பேரில் எங்கள் ஊர் மருத்துவமனைக்கு பெயர் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரி, வைக்கட்டும், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துக்கிறோம். நூற்றாண்டு விழா நாயகர் இரா நல்லக்கண்ணு பெயரில் அந்த தாம்பரபரணி கரை மக்களுக்கும் தென்பண்ணை ஆற்று கரை மக்களுக்கும் பொங்கலுக்கு முன்னால் ஒரு குடும்பத்துக்கு குடும்ப அட்டை கணக்கிட்டு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை ஓராண்டுக்கு முன்பே கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் தலைமைச் செயலாளரிடமிருந்து விடையில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து விடையில்லை. எனவே மீண்டும் இந்த பொங்கலுக்கு முன்னால், தமிழர் திருநாளுக்கு முன்னால், உழவர் திருநாளுக்கு முன்னால் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம்.